அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, என்ன வருத்தம்? வருத்தத்தெல்லாம் எடுத்து அப்புறம் போடுங்க. தன்னிச்சு அவரோடு இருந்து உட்காருங்க. அவரை நினைங்க. அனைத்துமே நன்மையாக செய்து தருவார் நமக்கு, இல்லையா? இறைவார்த்தை எடுத்து படிங்க. அதிலே உங்களுக்கு வார்த்தை கொடுப்பார். எதை செய்ய வேண்டும், எதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்வார், இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 61 இறைவார்த்தை 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அறுத்தலும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் மாட்சியுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாமே யாருக்குரியது? இயேசுக்குரியது. நாம் துயர்ற்று இருக்கும்போது நமக்காக ஒவ்வொருவரையும் இறைவாக்கினர்களை அனுப்பினார். நமக்கு ஆறுதல் படுத்தவும், நம்மளை தேற்றவும், நம்மளை திடப்படுத்தவும், ஆவண செய்யவும், நமக்கு எது எது தேவையோ அதையும் செய்து கொடுக்கவும் ஒவ்வொருவரையும் அனுப்புகிறார், இல்லையா? அப்படி அனுப்பும்போது அதை நாம் நிறைவாக ஏற்றுக்கொண்டு வழிநடந்தோம் என்றால் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. என்னென்றால் நாம் இறைவனை சார்ந்தவர்கள் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும். எந்த துன்பங்கள் வந்தாலும் துயரம் வந்தாலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று மட்டும் நினைத்தால் போதும். அதனால் நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் அருளுக்குரிய ஆண்டாகவே அமையும். அருளுக்குரிய ஆண்டு அவர் தர்ற ஆண்டு தானே. என்னாலுமே அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு நிறைவு தானே. உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார் என்றால் பிறருக்காக ஜெபிக்கும் போது, ஜபத்தின் மூலமாக பிறருக்கு சுகமளிக்கும் வரத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்கும் போது அது நல்லது தானே. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை அவர் கொடுத்து அவரோடு இணைத்து கொண்டார். அவரோடு இணைத்து கொள்ளும் போது அந்த இணைந்து நடக்கும் போதே அது ஒரு நிறைவான பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. அந்த ஆசிர் இறைவன் தருகிறார் நமக்கு. அந்த ஆசிரை தந்ததினால் அந்த ஆசிரை நாம் தக்க வைத்து கொண்டு நாம் மட்டும் இல்லாமல் பிறரையும் நாம் வாழ வைக்கும்போது ஒரு நிறைவாக இருக்குது. என்னென்றால் அவர் நட்டு வைத்தவது தாம் மாட்சியுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். தேர்ந்தெடுப்பவர்களை இறைவன் தான் நட்டி வைக்கிறார். ஒரு மரத்தை நட்டு வைக்கும், அதில் கனி கிடைக்குது, இல்லையா? உடனே கிடைக்காதில்ல. அது வளரணும், பெருசாகணும், பூக்கணும், காய்க்கணும், கனி தரணும். அந்த கனி எப்படி இருக்கணும்? சுவைமிக்கதாக இருக்கணும். அவரை நம்மளை தேர்ந்தெடுத்தார் என்றால் நாம் கொடுக்கின்ற கனி சுவைமிக்கதாக இருக்கிறதா, இல்லை உண்வதற்கு ஏற்றதாக இல்லையா? நாம் தான் அந்த கனிகள். நாம் எந்த வகையில் இருக்கிறோம் நாம் சிந்தித்தோம் என்றால் நமக்கு தெரியும். நாம் பிறருக்கு நல்ல கனியாக பயன்படுகிறோமா? சுவைமிக்கதாக, பிறருக்கு உண்ண முடியாத கனியாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சொல்லும் செயல் தான் விலக்கிவிடுமே நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்று. அந்த வகையில் இருக்கிறோமா? அதை தெளிவுபடுத்துவதற்கு தான் ஆண்டவர் இந்த இறைவார்த்தையை நமக்கு தருகிறார். அப்போ நாம் அவர் நட்டு வைத்தவைகள், அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை உம்முடைய கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, பாதுகாப்போரே, பலப்படுத்துவோரே, தேற்றுபவரே, திடப்படுத்துவோரே, தாங்குவோரே, தப்பிப்போரே, ஏந்துவரே, உம்முடைய கரத்துக்குள் எங்களை ஏந்தி கொண்டு நீர் ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவுபடுத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்கள் மூலமாக பிறருக்கும் நன்மை செய்யும்படி எங்களை தூண்டி நிறைவுபடுத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இவ்வனைத்தையும் தந்து எங்களோடு இணைந்து நீர் செயல்பட வைத்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இறைமைக்களாகிய எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.